Very good morning, my dear friends. லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சவுண்டு. நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அந்த டோனாலிட்டி, அப்புறம் நாம் க்ரியேட் பண்ணுற அந்த சவுண்டு. ஆழ் மனது இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கும். அதுக்கு உணர்ச்சிகள், உணர்வுகள், ஜோக்கு, சீரியஸ்னஸ் அதெல்லாம் தெரியாது. அந்த சவுண்டு எப்படிப்பட்ட ஒரு மனக்கிளர்ச்சியை உண்டாக்குறதோ அது போய் பதிஞ்சிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் கிட்ட வந்தது. என்னுடைய நண்பருடைய மகன் கல்யாணம் முடிச்சார். மருமக வீட்டுக்கு வந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹேபிட் உண்டு, அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பார். எந்த பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த சவுண்டது நமக்கெல்லாம் அது அவருடைய ஹேபிட், அவர் பேசுகிற ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த மருமகள் இந்த சவுண்டு கேட்ட உடனே எழுந்து உள்ளே போயிடுது. அப்புறம் தன்னுடைய மாமா கூட பேச மாட்டேங்குது, ஃபாதர் இன்லா கூட பேச மாட்டேங்குது. உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில கேசஸ்லாம் பார்க்கும் பொழுது. என்ன காரணம்னே தெரியல, என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா இந்த ஆழ் மனதுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவ். அது சம்பவங்களையும் உணர்வுகளையும் எப்படி இன்டர்லாக் பண்ணுது அப்படிங்கிறத நாம் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களாலும் சரி, கெட்ட விஷயங்களாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால் இன்டர்லாக்கிங் ஆழ் மனதில் ரொம்ப அழகாக பதிஞ்சிடும். ஒன்ஸ் இட் இஸ் ரெக்கார்டட், இட் இஸ் ஃபார் எவர். அது ஒரு சைக்காலஜிஸ்ட், அந்த ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவங்க, அவங்க தான் மறுபடியும் போய் ஆக்சஸ் பண்ணி அந்த சப்கான்ஷியஸை ரிலீஸ் பண்ண முடியும். இவர் சொன்னார், இது மாதிரி என்னை கண்டா ஏன் பிடிக்கலன்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில கணேஷ் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தார், பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு அது பெருசாக தெரியல. சரி, நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் மெதுவாக பேச்சு கொடுத்தேன். ஒரு மருமகிட்ட, வெரி நைஸ் கேர்ள், நல்லா படித்த பொண்ணு, பண்பான பொண்ணு, ரொம்ப அன்பான பொண்ணு. அது ஏன் இவர்கிட்ட மட்டும் இப்படி நடக்குது? நான் சொன்னேன், நீங்கள் பேசுகிற விதத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சா? நடந்துக்கிற இல்லைங்க, நான் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி தான் அவள்கிட்டையும் பேசுகிறேன். ஒரே பையன், ஒரே மருமக, என் மக மாதிரி நான் நினைக்கிறேன். என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் என் மகளாக என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப உருக்கமாக பேசினார். கண்களில் கொஞ்சம் தண்ணீர் வந்தது. சரி, அப்போ இவர் மிஸ்பிஹேவ் பண்ணலை, இல்லை தன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ, என்ன காரணம் தெரியல. ஸோ நான் மெதுவாக பேசிகிட்டே இருக்கும் பொழுது இவரை மாதிரியே நான் பண்ணேன். அப்புறமா டக்குன்னு மூஞ்சி மாறிச்சு அந்த பொண்ணுக்கு. நான் அப்படி பண்ண உடனே அப்படின்னு மாறிச்சு. 1 செகண்ட் அங்கிள் அப்படின்ட்டு உள்ளே போயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இந்த சவுண்டில் தான் காரணம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மாட்ட பேசணும்னு சொல்லி நான் பிரியப்பட்டேன். என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு அந்த மாமியார் அவங்க வரவழைச்சாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் யாராவது இந்த சவுண்டு கொடுப்பாங்களான்னு. ஆமாம், என் ஹஸ்பண்ட் கொடுப்பாரு. இவளை திட்டும் போதெல்லாம், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஸோ அந்த அப்பாவுடைய திட்டுன்ற சவுண்டு அங்கே இன்டர்லாக் ஆகி இந்த பொண்ணு மனசில் பதிஞ்சிருச்சு. யாராவது இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும்போது நேராக அது ஆக்சஸ் போயிடும். இட் வில் ஆக்சஸ் தட் இன்சிடெண்ட், பின் அவுட் த இன்சிடெண்ட் அண்ட் டேக் தி பர்சன் டு தட் ஸ்டேஜ், மென்டல் ஸ்டேஜ். உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன்ப்பா, பொண்ணை மருமகளை மாற்றணும் அப்படின்னா மாற்றணும் அப்படின்னு. ஆச்சரியமாக இருக்குல்ல, வேடிக்கையாக இருக்குல்ல, ஹார்ட் ஃபேக்ட்.